வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் அமைச்சருடன் கவர்னர் கைலாஷ்நாதன் ஆலோசனை. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம். அவரது சிலைக்கு முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை தத்துவமாக நடித்து காட்டி 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் டார்ச் லைட் ஏந்தி கண்டன பேரணி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை நடத்தினார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தில்லி வந்துள்ளார். இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவர்களது அலுவலகத்தில் அவர் சந்தித்தார். பிரதமரை துணைநிலை ஆளுநர் சந்தித்த தகவலை உறுதிப்படுத்தும் அவருடன் எடுத்துக்கொண்ட படத்தை பிரதமர் அலுவலகம் அதன் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பின் விவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் அதிகாரிகளிடம் கேட்டதற்கு, பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது. புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இருவருடன் துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நடத்தினார் என்று தெரிவித்தனர். டெல்லியில் செவ்வாய்க்கிழமை மேலும் சில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற பிறகு தில்லியில் அவர் பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்திப்பது இது முதல் முறையாகும். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி திருட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் சத்பவ நாதி சுவாஸ் உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை, டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்ககதன் சார்பாக மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் சாமானிய மக்களும் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை உருவாக்கியவரும் நவீன இந்தியாவை உருவாக்கிய தொலைநோக்கு பார்வை கொண்ட மகத்தான தலைவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்தநாள் விழாவை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் சார்பாக இன்று ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊடக பிரிவு சேர்மன் ஆர்ஏ சேகர், பஞ்சாயத்து ராஜ் மாநில பொதுச் செயலாளர்கள் கோவிந்தன், புஷ்பராஜ், தொகுதி தலைவர்கள் சங்கர் பாபு, ஹேமாவதி செல்வம், திருநாராயணன், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பொன்னம்பல வாசன், பொதுச் செயலாளர் சத்யசீலன், மூர்த்தி, பொதுச் செயலாளர் சேவாதள், துணைத் தலைவர் ஆறுமுகம், தொகுதி செயலாளர் முகிலன், மோகன், அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து மாணவி படுகொலை செய்யப்பட்டதை தத்ரூபமாக நடித்து காட்டியும் பொதுமக்களிடையே புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு டார்ச் லைட் பிடித்தபடி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் செய்து வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியிலும் ஜெக்மர், கதிர்காமம், இந்திரா காந்தி மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும்
பல்வேறு தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கண்டன பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. டூப்ளெக்ஸ் சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணி காவல்துறை தலைமை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் கையில் டார்ச் லைட்டை பிடித்தபடி மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை தத்துவமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நடித்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் ரக்ஷா பந்தன் விழா கொண்டாடப்பட்டது. ராக்கி அல்லது ரக்ஷா பந்தன் என்பது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான உறவை கொண்டாடும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த பண்டிகை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் செல்வ கணபதி MPக்கு கையில் கயிறு கட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்பொழுது பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் பாஜக தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை 2024 எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா எடுத்துரைத்தார். இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் ரகுபதி புண்டேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவர்ணா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், VP ராமலிங்கம், அசோக் பாபு, மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனித்தமிழ் இயக்கம் சார்பில் காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் நலத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களின் பெயர் பலகையை தமிழில் பெரிதாக்க எழுத வணிகர்களை வலியுறுத்தியும் அப்படி செய்யாதவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பல்வேறு சமூக அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி வைத்தியர் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல கலந்து கொண்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முதியால்பேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். முதியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள், கோரிக்கைகளை பொதுமக்களிடம் விசாரித்து அதனை அதிகாரிகளுடன் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அதன் ஒரு பகுதியாக முதியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் தொடர்ந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனையை குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். அதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபம் மீண்டும் புதுப்பிப்பு அல்லது அங்கு அரசு அலுவலகங்கள் புதிதாக கட்டப்படுவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த அதிகாரியுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட ஓரிரு நாட்களில் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இவ்வளவு
தொகுதி குபேர் திருமண நிலையம் புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள குபேர் திருமண நிலையத்தை புதுப்பித்தல் பணி ரூபாய் 69,75,078 சுப்பாயப்பிள்ளை அறக்கட்டளை அவை நிதியிலிருந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பணி ஆய்வாளர் வெங்கட பரமானந்தம் ஆகியோர் உடனிருந்தனர். வரும் ஜனவரி மாதத்திற்குள் விரைந்து பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குமாறு அதிகாரிகளிடம் வேண்டுகோள் வைத்தார். ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டுவதாக கருத்து தெரிவித்த எடப்பாடியாரை உரிமையால் விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களை அழைத்து முதல்வர் பேச வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உயர்மட்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்ற பாஜக கூட்டணியில் இருந்த முதல்வர் ரங்கசாமி வெளியே வர வேண்டும் என்ற அவர், மாநில அந்தஸ்தை வைத்து ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்களை காப்பாற்ற மத்திய பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், இதனை தமிழக மக்கள் உணர்ந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிப்படி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்கள் 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும், 6வது சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பல கட்ட போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையால் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்த கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் எச்சரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் காஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர்கள் லலிதா, சத்யா மற்றும் சம்மேளனத்தைச் சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமர ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலாளர் சரத் சௌஹான் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி முத்தமிழ் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி முத்தமிழ் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகருமான இளைய நம்பி, வாலியர் ராமேஷ், மாபதி, ராஜேஷ், முகேஷ் மேலும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக துணை செயலாளர் கண்ணதாசன், ராஜா நகர் வார்டு கிளை கழக செயலாளர் சரவணன், புதுப்பாளையம் வார்டு கிளை கழக துணை செயலாளர் பிரகாஷ், நவீன், முத்தமிழ் நகர் திமுக இளைஞர் அணி பிரபாகரன், வேதுகுமார், கோபிநாத், அலெக்ஸ், கவியரசு, கலையரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை
உடனடியாக நடத்த வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஜவஹர் நகர் உழவக்கரை நகராட்சிக்கு எதிரில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலை வகித்த நோக்கு உரை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி கட்சியின் புகழ் பாடல் பாடினார். மாநில செயலாளர்கள் பரந்தராமன், சிவகுமார், ரவிக்குமார், மோகன், சுந்தரம், துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மீனவரணி தலைவர் சந்திரன், துணைத் தலைவர் காலாப்பட்டுக்குமார், மகளிர் அணி தலைவி விமலா, பெரியாண்டி, SC/ST பிரிவு தலைவர் ரகுநாத், கோமதி, மாஸ்கோ, கிறிஸ்டா, ராஜேஷ், கோகுல், அருண், ரகோத்தமன், மாஸ்டர் மணிகண்டன், சோபியா, பச்சையப்பன் உட்பட 500க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வர்யா சோம தீட்சை ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வர்யா சோம தீட்சை என்ற ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் சென்னை நேமத்தில் உள்ள பரஞ்சோதி ஆலயத்தின் சீடர் யோகநாதன் ஜி இந்நிகழ்ச்சியை நடத்தி சொற்பொழிவு ஆற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில் வெளி உலகத்தில் பண கஷ்டம், உடல் நலக்குறைவு, குடும்ப உறவுகளில் விரிசல், வியாபாரத்தில் தோல்வி என மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நம் உள் உலகமே. நம் உள் உலகத்தின் பிரதிபலிப்புதான் வெளி உலகம். உள் உலக சிந்தனைகள் மாறும் பொழுது வெளி உலகில் வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படுகிறது என்றார். மேலும் நமது வாழ்க்கையில் இருக்கும் ஐஸ்வர்ய பிரச்சனைகள் தீர்வதற்கு 4 முக்கிய நுண்களை சரி செய்ய வேண்டும் என கூறினார். அவை சரியான கண்ணோட்டம், நேர்மறை சிந்தனைகள், உறவுகளின் ஒற்றுமை, நன்றி உணர்வு, இவை 4ற்காகவும் ஐஸ்வர்ய தீட்சை பிரார்த்தனை மற்றும் தியானம் நடைபெற்றது. கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி ராமன் ரோட்வேஸ் உரிமையாளர் ராஜசேகர் மற்றும் பரமஜோதி பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். ரோடியர்பேட்டில் உள்ள பொன்னியம்மன் ஆலயத்தில் உலக மன அமைதிக்காக நடைபெற்ற யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி ரோடியர்பேட்டில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் பார்வதி மகா யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஒரு பொதுமக்கள், இளைஞர்கள், பக்த கோடிகளும் கலந்து கொண்டனர். இந்த யாகம் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் நடைபெற்றது. பின்பு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. AIDUC உழைக்கும் பெண்கள் அமைப்பு சார்பில் கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விசாரணையை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்சமான தண்டனை வழங்கிட புதுச்சேரி AIDUC உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு AIDUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். AIDUC உழைக்கும் பெண்கள் அமைப்பின் பொறுப்பாளர்கள் லதா, வசந்தி, ராஜகுமாரி, பைரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். AIDUC மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், மோதிலால், மன்னாதன், மாநில செயலாளர்கள் தயாளன், துரைசெல்வம், முத்துராமன், மூர்த்தி, பாஸ்கர் பாண்டியன், பாஸ்கர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் விஸ்வநாதன், பாலா உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திரா காந்தி சிலை எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாதர் சங்கத்தின் பிரதேச தலைவர் முனியம்மாள் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் இளவரசி, நிர்வாகிகள் சத்யா, மாரிமுத்து, அன்பரசி, ஜூலியட், உமா, சாந்தி உட்பட பலர் பங்கேற்றனர். போராட்டத்தை வாழ்த்தி CITU சாலையோர வியாபாரிகள் சங்க தலைவர் பிரகாஷ், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செயலாளர் சரவணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தின் இறுதியில் இறந்த மாணவிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு தனியார் ஹோட்டலுக்கு சொந்தமான ஆபாச பானரை குழித்து பெண்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6660 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 89 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் அமைச்சருடன் கவர்னர் கைலாஷ்நாதன் ஆலோசனை. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம். அவரது சிலைக்கு முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை தத்துவமாக நடித்து காட்டி 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் டார்ச் லைட் ஏந்தி கண்டன பேரணி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்ற பாஜக கூட்டணியிலிருந்து முதல்வர் ரங்கசாமி வெளிவர வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு எச்சரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் நெஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.